சிறிய கிராமத்தில் முருகன் மற்றும் மீனா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் உலகமே அவர்களின் ஒரே மகன் அருண். வசதியான வாழ்க்கை இல்லை, இருந்தாலும் அன்பில் எந்த குறையும் இல்லை. முருகன் தினமும் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து கூலி வேலைக்கு செல்வார். வெயிலும் மழையும் பாராமல் உழைப்பார். மீனா வீட்டு வேலைகளோடு சேர்த்து அருகில் உள்ள வீடுகளில் வேலை செய்து குடும்பத்திற்கு உதவுவார். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த அருண், அப்பா, என் நண்பர்கள் எல்லாருக்கும் புதிய பள்ளிப்பை வாங்கியிருக்கிறாங்க, எனக்கும் வாங்கி தர முடியுமா என்று கேட்டான். முருகன் சிரித்தபடியே, கண்டிப்பா வாங்கித் தரேன் கண்ணா என்றார். ஆனால் அவரது கையில் 1 ரூபாய் கூட இல்லை. அன்றிரவு மீனா தனது திருமணத்தில் அணிந்திருந்த சிறிய தங்க காதணியை எடுத்து காட்டினாள். இதை அடகு வச்சு பையனுக்கு வாங்கி கொடுப்போம், நம்ம ஆசையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்றாள். முருகனின் கண்கள் கலங்கின. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பையன் மனசு மட்டும் கஷ்டப்படக்கூடாது என்றார். அடுத்த நாள் அந்த காதணியை அடகு வைத்து அருணுக்கு புதிய பள்ளிப்பை, காலணி, புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தனர். அருண் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்றான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் தாய் தந்தையின் கண்ணீரும் தியாகமும் இருப்பதை அவன் அறியவில்லை. ஆண்டுகள் கடந்தன. அருண் நன்றாக படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தான். நகரத்தில் வசதியான வாழ்க்கை கிடைத்ததும் வேலை பளுவில் மூழ்கி கிராமத்தில் இருக்கும் தாய் தந்தையிடம் பேசும் நேரம் கூட குறைந்து போனது. ஒவ்வொரு நாளும் மீனா வீட்டின் வாசலில் அமர்ந்து, இன்று என் மகன் போன் பண்ணுவானா என்று எதிர்பார்த்தாள். முருகன் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மகனின் குரலை கேட்க ஏங்கினார். ஒரு நாள் இரவு முருகனுக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீனா பல முறை அருணுக்கு அழைத்தாள். ஆனால் அவன் முக்கியமான கூட்டத்தில் இருந்ததால் அழைப்பை எடுக்க முடியவில்லை. அந்த இரவு மருத்துவமனையில் படுத்திருந்த முருகன் மெதுவாக சொன்னார், நம்ம பையன் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அதை கேட்ட மீனா கண்ணீரை அடக்க முடியாமல் அவரது கையை இறுக பிடித்தாள். ஹாய் கேகேஆர் ஃபேமிலி, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏஐ வாய்ஸில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய ஓன் வாய்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஏஐ வாய்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு உங்ககிட்ட ரீச் ஆயிருக்குன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.